Hello friends, today we are going to deal with the pronunciations of the digraph CK and CQU. So, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CK வச்சு வர்றது வந்து இக்கு சவுண்டு வரும். CQU வந்து உங்களுக்கு வந்து உவ, அந்த கியூவும் யூவும் சேரும்போது உவ அப்படின்ற மாதிரி, டபிள்யூவும் இக்கும் டபிள்யூவும் சேர்ந்த மாதிரி குவ அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அந்த இக்கு முதல்ல பார்த்துருவோம், சிகே பார்த்துருவோம். அது சிம்பிள். கிளாக், சிஎல்ஓ சிகே கிளாக். அதுக்கு வந்து அந்த கே சிம்பிள் போட்டு அந்த எல்லை போட்டு அப்புறம் இந்த இன்வெர்டட் சி போட்டு இக்கு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் லாக்குக்கும் அதே மாதிரி தான், எல்ஓசிகே எல்லு போட்டு அந்த இன்வெர்டட் சி ஆ, அதுக்கப்புறம் வந்து இந்த இக்கு போடுறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா சக், டக் இல்லை அதே மாதிரி தான். அந்த சீக்கேல முடிகிற இடத்துலலாம் என்ன பண்ணுறோம்னா இக்கு, கே, வெறும் சிம்பிளாக கே சிம்பிள் போட்டால் போதும் ஃபோனட்டிக்ஸில். ஸோ சிகே ஆல்சோ, சி வென் இட் இஸ் கம்பைன்ட் வித் கே இட் அக்வயர்ஸ் த சவுண்ட் ஒன்லி இக், க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சிக்யூயூ இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குவ அப்படிங்கிற சவுண்டு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நான் வந்து அக்விட் கொடுத்துருக்கேன். அது சொல்லும்போது அக்கீட்டுன்னு சில பேர் அக்கீட்டுன்னுவாங்க, அக்யூட்டு அப்படி அக்யூட்டு அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அக்விட், விட், அது சந்தேகமே இல்லை. யூ கேன் அந்த வந்து நீங்கள் அதை வந்து டபிள்யூ இருக்க மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அக்விட், குவிட், அந்த குவிட் பண்ண அப்படின்னா குவிட், இக் ப்ளஸ் உவ, குவிட் அந்த மாதிரி சொல்லணும். அக்விட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேர்டு இஸ் அக்வைண்ட். ஸோ அது அப்படி தான், அக்வைண்ட், நாட் அக்வைண்ட், இட் இஸ் அக்வைண்ட். அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா அக்வாயர், பெறுவது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இல்லையா, அக்வாயர். ஸோ அக்வாயர், ACQUIRE, 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 not acquire, acquire. அந்த வே வந்துடும், அந்த டபிள்யூ மாதிரி எஃபெக்ட் வந்துடும், கேயும் டபிள்யூ சேர்ந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்டு அக்விசிஷன். அக்விசிஷன் அதுவும் அதே தான், அக்விசிஷன், அக்விசிஷன் அப்படி வரும். அக்விசிஷன் அந்த ஹிசிங் சவுண்டோடு வரும். ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ ஹவ் டெல்ட் ஒன்லி வித் தீஸ் டூ combinations, that is CK and CQU. From the next class I would like to deal with the pronunciation of D, the letter D. In alphabet, the fourth letter D is there, no? There how many confusions are arising, that and all I am going to discuss in the next class. So today the class I am finishing the class in very short manner because for C almost all the discussions are over. For pronouncing the letter C and the combinations of C, அதோடு சேர்ந்து வர அந்த சிஹெச் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் வந்து அந்த சிஹெச்சோடு வர்றது, அப்புறம் சிசிஹெச் காம்பினேஷனில் வர்றது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ இந்த சி சமாச்சாரம் பூரா முடிஞ்சு போச்சு இன்னையோட. ஸோ ஐ எம் வைண்டிங் அப் த கிளாஸ் வித் திஸ் as far as the letter C is concerned. But next class we can discuss the pronunciation of the letter D. ஸோ அது இல்லாமல் இப்போ நான் ஜென்ரலாக கூட ஐ கேன் கிவ் யூ சம் டிப்ஸ். இப்போ வந்து நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ அப்படிங்கிறோம், அது நிறைய பேர் டொமேட்டோம்பாங்க. டொமேட்டோ, ஆனால் அதே வந்து பொட்டேட்டோ, அது பொட்டேட்டோ தான். அதை போய் நம்ம பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடாது.
ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்றோம். அப்படி சொல்லும்போது ஹீ இஸ் அ டீச்சர். அது அப்போ சொல்லும்போது ஈஸ், நிறைய பேர் ஈஸுவாங்க. ஹீ இஸ் எ டீச்சர். லாங் வவல் சவுண்டே வராது. we have to pronounce it only as is ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டோடு வரும். ஸோ அது மாதிரி அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஆர் வந்து கடைசியில் உச்சரிக்க மாட்டாங்க. ஹீ இஸ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திப்பாங்க. ஆனால் we have to ஃபாலோயிங் வேர்டில் வந்து கனெக்டட் ஸ்பீச்சில் ஃபாலோயிங் வேர்டில் வந்து ஒரு இது வெர்பல் சவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போது வி ஹாவ் டு utter that, we have to pronounce that R. My father is an engineer. My father is an engineer. Father is அந்த இஸோடு வரும்போது அந்த father is an engineer. அங்கே வந்து my father is an engineer வராது. மற்றபடி he is my father. முக்கால்வாசி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஆர் அவங்க ஸ்கிப் ஓவர் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷில். அமெரிக்கன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரிட்ரோஃப்ளெக்ஸ் ஆர் போடுவாங்க. முக்கால்வாசி விழ போடுவாங்க. ஒர்க். ஓகே, இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இதோடலாம் நான் நிறைய வரலாம், கிளாஸஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு அரேஞ்ச் அ பர்ஃபெக்ட் போர்டு. அந்த போர்டுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் ஐ திங்க் த கிளாஸ் வில் பி மோர் வாட் டு சே கிளியர். இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வந்து நான் போர்டில் எழுதும்போது நல்லா தெளிவாக இருக்கும். நான் அந்த அட்டையில் வச்சு காட்டும்போது உங்களுக்கு சரியாது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் இந்த கொரோனா பீரியட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே கடைக்கு போய் நான் இந்த நியர்பை ஏரியா ஐ எம் நாட் கெட்டிங் தட் ஒயிட் போர்டு ஆர் எனி போர்டு, பட் ஐ ஹவ் ஆர்டர்ட் இன் அமேசான். ஸோ when it comes only, when it reaches my house only, I can make pakka arrangement, perfect arrangement, and I want to make the class more interesting and more impressive. And whether it is impressive or interesting, what I teach should reach the candidates, reach the people, whether they are students or just homemakers or teachers, whoever it may be. At present, I'm like a homemaker only. I'm at home only. I'm a retired person. So many people, some of my friends have told that this program is quite useful. I myself am using இஸ்ன்னு சொல்லக்கூடாதுமா. இஸ்ன்னு சொன்னால் அந்த ஹிஸ்ஸின்னு சொல்கிறது ஜட்டோட சேர்த்த மாதிரி வரும். ஆனால் ஸ்பெல்லிங் என்னமோ எஸ் தான், பட் இஸ். அப்புறம் இந்த இங்கிலீஷ்னஸ் வரும். அது மாதிரி யூ ஹாவ் டு அவைல் த பெனிஃபிட். இப்போ நான் வந்து ஐ டோன்ட் மீன் டு சே தட் I'm a great person or somebody like that. Not, you kindly don't mistake me. I feel that I feel very humble, and I feel that I know only a little knowledge. I have to improve a lot. I have to learn a lot. At the same time, what little I know, I am sharing with my fellow beings. That is the motive of mine. Kindly don't mistake what people. ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபோனட்டிக்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது ஹை ஸ்டாண்டர்டாக இருக்குது. எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வெஞ்சரையாக ஆரம்பித்தேன். ஸோ திஸ் ஷுட் ரீச் எவ்ரிபடி, வெதர் இட் இஸ் அ ஸ்மால் சைல்டு ஆர் எ ஸ்டூடெண்ட். முக்கியமாக தமிழ் மீடியத்துலேருந்து வந்த பிள்ளைங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு பொறுமையாக சொல்லி மெதுவாக சொன்னால் அவங்களுக்கு தே ஆர் ஏபிள் டு கேட்ச், நல்லா பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலேயே நான் மெயினாக வந்து நிறைய தமிழ் மொழி பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது செய்வோம்னு நினச்சி செய்கிறேங்க.
இதுக்கு எல்லோரும் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இஃப் யூ சப்போர்ட், இஃப் எவ்ரிபடி சப்போர்ட்ஸ் மீ, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் சொல்லி, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி இதை வந்து எல்லாருக்கும் நிறைய பாருங்கள் இந்த ப்ரோக்ராமு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லெட்டருக்கும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறலாம் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் அதுக்கப்புறம் வேணும்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் எது வேணாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன கிராமர் எது நீங்கள் விரும்புகிறீங்களோ அது எல்லாமே நான் செய்ய தயாராக இருக்கேன். என்னாலும் ஏன்னா நான் இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு லவ், எனக்கு இங்கிலீஷ் மேலே அவ்வளோ ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் விடவே மாட்டேன். ஸோ அதனால் அப்புறம் நான் நிறைய ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் காலேஜிலலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் நான் சொல்லிக்கல. பட் வந்து ஆஃப்டர் என்டரிங் டு டீச்சிங் ப்ரொஃபஷன் அதில் இன்னும் அதிகமாக ஈடுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிது. வீட்டில் இருந்துக்கிட்டு என்னால் சும்மாவே டைமை வந்து வேஸ்ட் பண்ண மனசே வரலை. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு யூட்டிலைஸ் யுவர் டைம் யூஸ்ஃபுல்லி பை ரீடிங். இன்னொரு ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரிஸ்லாம் கூட நான் ஒரு ஷேக்ஸ்பியரோட கதையை கூட நான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சொல்கிறதுனால சொல்கிறேன். ஸோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னங்கிறத நீங்கள் பப்ளிக் வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா it will be easier for me. Thank you very much, friends. Bye-bye.